செய்வதற்காக. ஏன் அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் இவ்வாறான சோதனைகளை சுவைக்க செய்கிறான், ஏற்படுத்துகிறான் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது லியுதீககும் பஅதல்லதி அமிலூ லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த சோதனைகள், இந்த சிரமங்கள், இந்த கஷ்டங்கள் வரும் பொழுது அடியார்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், இறை விசுவாசிகள் அல்லாஹ்வின் பால் தௌபா செய்து, பாவ மன்னிப்பு செய்து, இஸ்திக்ஃபார் செய்து, தான் தன்னுடைய கரத்தினால் செய்த வினைகள் இவைகள் என்று அல்லாஹ்வின் பால் மீள்வதற்காக, அல்லாஹ்வின் பால் நாம் ருஜூ ஆகுவதற்காக, தௌபா செய்வதற்காக, இஸ்திக்ஃபார் செய்வதற்காக அல்லாஹ் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். சோதர்களே, பெரியார்களே, நாம் இருக்கும் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நமக்குரிய பாதுகாவல் என்ன? அபாய முகாமைத்துவம், காப்புறுதி, இன்சூரன்ஸ் என்ன? சோதர்களே, பெரியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அபாய முகாமைத்துவம், பாதுகாப்பு, தற்காப்புக்கான வழிகளை குர்ஆன் சொல்லித் தந்திருக்கிறது, ஹதீஸும் சொல்லித் தருகிறது. ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நஸலல்லாஹு அலைய அமானைன் லி உம்மத்தி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா ரெண்டு விதமான அமான், பாதுகாப்பு, உடன்படிக்கை, உறுதி பிரமாணத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நஸலல்லாஹு அன்ஸலல்லாஹு அலைய அமானைன் லி உம்மத்தி. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு அமானிதத்தை தந்திருக்கிறான், ரெண்டு பாதுகாப்பை தந்திருக்கிறான். அதில் ஒன்று சொன்னார்கள், மா கான அல்லாஹு லியுஅத்திபகும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் இந்த பூமியில் இந்த உம்மத்தினர்களுடன் உயிருடன் இருக்கும் காலம் இந்த உம்மத்து, இந்த சமுதாயம், அல்லாஹ்வை நம்பியவர்கள் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்கப்பட மாட்டார்கள். இந்த உம்மத்து ஒரு பொழுதும் அழிக்கப்பட மாட்டார்கள். இந்த பூமியில் நபி இருக்கும் காலமெல்லாம், நபி இருக்கும் காலமெல்லாம் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்க மாட்டான். சோதனைகள் வரும், சோதனைகளின் பொழுது எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வமா கான அல்லாஹு முஅத்திபகும் மா கான அல்லாஹு லியுஅத்திபகும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅத்திபகும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இரண்டாவது, இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு, இந்த உம்மத்துடைய கார்மானம், இந்த உம்மத்துடைய காவல், இந்த உம்மத்தினர்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, தௌபா செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த உம்மத்தை அழிக்க மாட்டான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபைதா மலைத்து, நான் இந்த பூமியை விட்டு மரணித்து விட்டால், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து நான் போய்விட்டால், மௌத்தாகி விட்டால், ஒன்று சென்று விட்டது சகோதரர்களே, நபி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். இரண்டாவது, அது பாக்கியாக, அது மீதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா மலைத்து, நான் மௌத்தாகி விட்டால், தரக்து ஃபீக்கும் அல் இஸ்திக்ஃபார் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறேன். அதுதான் இஸ்திக்ஃபார். சோதர்களே, பெரியார்களே, பாவ மன்னிப்பு. சோதர்களே, நாம் எமது கரங்களினால் செய்து கொண்ட பாவத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வின் அதிருப்தி. சோதர்களே, பெரியார்களே, இந்த பூமியில் மழை இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, காற்றில்லாமல் வாழ முடியாது. இந்த காற்று, இந்த நீர் மனிதர்களுக்கு மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ, இந்த மழை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமியில் பொழியவில்லை என்றால் நாம் ஸலாத்துல் இஸ்திஸ்கா, யா அல்லாஹ் மழையை தருவாயாக என்று நாம் நோன்பு பிடித்து 3 தினங்கள் நோன்பு பிடித்து தௌபா செய்து வேண்டிய மழை. சோதர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னத், நீர் இல்லாமல் வாழ முடியாது, காற்றில்லாமல் வாழ முடியாது. அதே நீரும், அதே காற்றும், அதே நிலமும், அதே காலமும் எமக்கு சோதனையாக அமைகிறது. இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அடியார்கள் அல்லாஹ் தரும் நியாமத்துகளுக்கு, அல்லாஹ் தரும் அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அதை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. சோதர்களே, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நீரில் பாதுகாக்கப்படுகிறார்கள்.
அல்லாஹ்வை நம்பிய கூட்டம், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்கள் நீரில் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே நீரில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழித்து காட்டினார். அல்லாஹ்வுடைய சொன்னார். ஹதீஸ்லே வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் படைப்பினங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மா மின் யௌமின் தத்லு ஷம்ஸ், சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் மலை வானம் கேட்கிறது. இல்லா துனாதி சமா தகூலு யா ரப், வானம் கேட்கிறது, யஅதன் லீ, யா அல்லாஹ் எனக்கு அனுமதி தருவாயாக, அன் உஸாகித கிஸஃபன் அலபனி ஆதம், ஆதமுடைய பிச்சலம் மனிதர்கள் மீது இந்த மலை இடிந்து விழுந்து இந்த உம்மத்தை அழிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் வானம் அனுமதி கேட்கிறது. அந்த வானம் சொல்லுகிறது, ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, யா அல்லாஹ் இந்த பூமியில் உன்னுடைய நிலவுகளை கைறுகளை உன்னுடைய அருட்பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு உனக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள். வத்தகோலல் அர்து, பூமி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, யா ரப், யா அல்லாஹ் யஅதன் லீ, எனக்கு அனுமதி தருவாயாக, அனிபதலா இப்னு ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தினர்கள் மனிதர்களை அவ்வாறு விழுங்கி விடுவதற்காக, சோதிப்பதற்காக, நான் பூமியில் உள்ளாக்குவதற்காக அனுமதி தருவாயாக. ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, அந்த பூமி சொல்லுகிறது, யா அல்லாஹ் இந்த மனிதர்கள் உன்னுடைய நிலவுகளை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பூமி அனுமதி கேட்கிறது. வயகோலுல் பிஹார், கடல் கேட்கிறது. சோதர்களே, கடல் கேட்கிறது. வயகோலுல் பிஹார், கடல் சொல்லுகிறது, யா ரப் யஅதன் லீ அன் உக்ரிக இப்னு ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தினர்கள் மனிதர்களை என்னுடைய நீரை கொண்டு மூழ்கடிப்பதற்கு அழிப்பதற்கு அனுமதி தருவாயாக. அல்லாஹு அக்பர். இது ஒரு இலகுவான ஹதீஸ் ஒன்றல்ல சகோதரர்களே, மிக சிந்திக்க வேண்டிய, கவலை கொள்ள வேண்டிய, உள்ளத்தில் ஊசலாட வேண்டிய ஒரு ஹதீஸ் சகோதரர்களே. அந்த கடல் சொல்லுகிறது, வத்தகூலுல் பிஹார் அன்னூரிக இப்னு ஆதம் ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, யா அல்லாஹ் உன்னுடைய நிலவுகளை அனுபவித்துக் கொண்டு உனக்கு நன்றி கெட்டவர்களாக, உன்னுடைய கட்டளையை மீறியவர்களாக, தாண்டோண்டித்தனமாக பாவம் செய்தவர்களாக இந்த பூமியில் வாழ்கிறார்கள். என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, அனுமதி தருவாயாக. மலைகள் கேட்கிறது. வத்தகூலுல் ஜிபால், மலை பேசுகிறது, யா ரப் யஅதன் லீ அன் உத்பிக இப்னு அலபன ஆதம், ஆதமுடைய மனித பிச்சலத்தினர்கள் மனிதர்கள் மீது விழுவதற்கு, நசுக்குவதற்கு, அழைப்பதற்கு அனுமதி தருவாயாக. ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, யா அல்லாஹ் இவர்கள் உன்னுடைய அருட்பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இந்த கேள்விகள் வானம் கேட்கிறது, பூமி கேட்கிறது, கடல் கேட்கிறது, மலை கேட்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயகூலு ரப்புல் இஸ்ஸா அல் மக்லூகாத்திஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பினம் வானம், பூமி, கடல், மலைகள் இவைகளுக்கு சொல்லுகிறான், தஅூஹும், அவர்களை விட்டுவிடுங்கள், லிமக்லூகத்திஹிம் லவ் ஹலக்தஹும், நீங்கள் அவர்களை படைக்கவில்லை, விட்டுவிடுங்கள், இன்னகும் இபாதி, இவர்கள் என்னுடைய அடியார்கள், ஃபைன் தாபு இலைய, அவர்கள் நிலத்தின் பால் தௌபா செய்து வந்து விடுவார்கள். இந்த அடியார்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இந்த அடியார்கள் என்னிடத்தில் தௌபா செய்து வந்து விடுவார்கள். ஃபைன் தாபு இலைய, இந்த தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து வந்துவிட்டால் ஃபஅன ஹபீபுஹும், நான் அவர்களை நேசிக்கிறேன். வஇல்லம் யதூபு, அவர்கள் செய்த பாவங்கள், தவறுகளுக்கு அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் ஃபஅன தபீபுஹும், நான் அவர்களுக்குரிய வைத்தியராக, அறுவை சிகிச்சை செய்யும் வைத்தியராக, அவர்களை தூய்மைப்படுத்தும் ஒரு டாக்டராக அவர்களுக்குரிய சோதனைகளை கொடுக்குகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள்.